பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு, அது நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த அந்த நெருக்கடிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது, கிராம வரலாற்று குறிப்பு அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் நிறைய பழைய வழக்குகளுக்கு தேவைப்படும். கிராம வரலாற்று குறிப்பில் கடைசியில் இந்த கிராமத்தில் இனாம் நிலங்கள், மைனர் இனாம்கள் இருந்தது, மீன்பிடி குட்டைகள் இருந்தது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு நாளை வழக்கு தயாரிப்பதற்கு, ஃப்ரேம் பண்ணுவதற்கு, நீங்கள் ஏதாவது நரேட்டிவ் பண்ணணும், உங்கள் கட்சிக்காரருக்கு ஏதாவது ஒரு நரேட் பண்ணணும். நாம் நரேட் பண்ணுறதான ஒரு வழக்கு. அப்போது இதில் இருக்கிற தகவல்களையும் பயன்படுத்தி நரேட் பண்ணும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக கிராம வரலாற்று குறிப்பினை கேட்க வேண்டும். அடுத்ததாக என்ன கேட்கணும், பின்னாடி பக்கம் ஒரு 4-5 பக்கம் கூட்டுப்பட்டா விவரதாரர் பட்டியல் இருக்கும். அது கூட்டுப்பட்டா, ஏன்னா இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் எல்லாம் வரிசையாக எழுதுகிறாங்க. இப்போ 11 சர்வே நம்பர் 11க்கு 12 ஓனர், 12 பேரை போட்டேன்னு மீதி இடம்லாம் வெள்ளையாக ஆகிடும். அடுத்த சர்வே நம்பர் போட இடம் வீணாக போயிடும். அதனால் ஒரு பேரோ அல்லது 2 பேர் தான் எழுதுவாங்க, மேக்ஸிமம் 3 பேர் எழுதுவாங்க, அதுக்கு மேலே எழுத மாட்டாங்க. அதுக்கு மேலே இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருவாங்க. அந்த ஏ ரிஜிஸ்டரோட கடைசி காலத்தை ஒழுங்காக பார்க்கணும், ஸ்டார் போடுவாங்க. இப்படி ஒரு எஃப் மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ் போடுவாங்க, அல்லது ஒரு அட் சிம்பிள் போடுவாங்க. இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்கணும், இதெல்லாம் ஒழுங்காகவே பார்க்க மாட்டாங்க. அந்த அட் சிம்பிள் போட்டு அந்த அட் சிம்பிள் கீழே அந்த ஆப்பதிவேடு பக்கத்தில் கீழே அந்த அட்டு என்ன அப்படின்னு போடுவாங்க. இது நீர்ப்பாசனம், இது இது மாதிரி நஞ்ச, இது மாதிரி இது அப்படின்னு, இது கண்டோன்மெண்ட்டு அப்படின்னு ஒரு குறிப்புகள் அதில் இருக்கும். அப்போ ஆப்பதிவேடையும் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, ஆப்பதிவேட்டையும் அவ்வளோ தெளிவாக பார்க்கணும். அப்போ நீங்கள் புரிஞ்சு கொண்டு இது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாம் பின்னாடி இருக்கும். இது இப்போ சம்மந்தப்பட்ட கூட்டுப்பட்ட விவரதாரர் பட்டியலாம் பின்னாடி இருக்கும். அப்போது அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் நெடுவரிசை பட்டியல் சர்வே நம்பர் மட்டும் கேட்கக்கூடாது, முன்பக்கம் பின்பக்கம் சைடு பக்கம் எல்லா பக்கமும் கேட்கணும். புத்தகத்தில் வெள்ளையாக இருக்கிற பக்கம் கேட்கணும். வருஷம் ஜமாபந்தி நடந்து வருவாய் தீர்வாய கணக்குகள் இந்த வருஷம் யாருக்கும், இந்த வருஷம் அதை பின்னாடி ஒட்டி வைப்பாங்க. ஏரிசியில் கையெழுத்து போடுவார், வருவாய் தீர்வாய கணக்கு வெள்ளை பக்கத்தில் போடுவார். வருவாய் தீர்வாய கணக்குகளின் குறிப்புகளை தாருங்களும் கேட்கலாம். வருவாய் தீர்வாய நடந்து ஜமாபந்தி நடந்து தீர்வாய கணக்கில் எழுந்து அதை என்ன எழுதிருக்கோன்னா, நஞ்சை இவ்வளோ, புஞ்சை இவ்வளோ, மானாவாரி இவ்வளோ, இந்த வருஷம் இத்தனை டிகேடி பட்டா கொடுக்கப்பட்டது, இத்தனை ஒப்படை பட்டா கொடுக்கப்பட்டது, இது போன்ற விவரங்கள்லாம் அதில் இருக்கும். ஒரு வழக்கில் அவருக்கு சொத்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல, இந்த அரசு கொடுத்துருக்கு, அதுக்கு அவர்கிட்ட ரெக்கார்டு இல்லை, எந்த வருஷம் கொடுத்தது, எத்தனை வருஷம் கொடுத்ததுலாம் அவர்கிட்ட ரெக்கார்டு இல்லை. அவரு நான் தேடி பார்த்தேன், நாங்கள் ஆர்டிஐ போட்டேன், நான் இங்கே டூச்சை போட்டேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், புதுச்சா வானத்துலேருந்து வந்தேன் போனேன்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கார். சரிகளான்ட்டு நான் சொல்லிட்டு, அது தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழி தாலுகா, வருவாய் தாலுகா, நான் தீர்வாய கடைசி பக்கத்தில் இருக்கிற தீர்வாய சம்மந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் கொடுங்கன்னு. அதில் ஒரு 10 வருஷத்துக்கு தீர்வாய கணக்குகள் எழுதியிருந்தாங்க. அந்த தகவலில் பார்த்தா அதில் தெளிவாக எழுதிருக்கு, இந்த ஆண்டு 13 ஒப்படைப்பட்டாக்கள் கொடுக்கப்பட்டதுட்டு. அப்போ இந்த நபருக்கு இந்த ஆர்டர் படி தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்டர் நம்பர் அதில் இருந்தது. அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை நான் டூஜே போட்டு அவருக்கு எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் சார் நான் எங்கெங்கேயோ போகிறோம் சார், ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தகவல் கிடைக்கலன்னா அங்கே போய் தேட முடியாது. அதனால் ஆப்பதிவேட்டை ஃபுல்லாக ஸ்க்ரூட்டனிங் பண்ணிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று இப்படி எல்லா பக்கமும் கேட்டு அனுப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த கட்சிக்காரர் வந்தாருன்னா நானே வரையா என்கிட்ட நானே இந்த ஆப்பதிவேட்டை ஆய்வு செய்கிறேன். நேரடியாக புக்கை என்கிட்ட 1/2 மணி நேரம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, நாமளே உட்காந்து பின்னாடி ரைட்டு லெஃப்ட்டு எல்லா ஆங்கிள்லையும் அதை ஆராய்ந்து அது சம்மந்தப்பட்ட தகவல்களை நான் எடுத்துக்கிட்டு நான் வந்துடுவேன். இப்படியும் செய்யலாம். உங்களுக்கு ஏற்கனவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பிரிவு 6(1) என்பது தபால் மூலமாக தகவல்களை கேட்பது, நீங்கள் கேட்டால் அவன் தபால் மூலமாக. பிரிவு 2(j) என்பது நான் நேரடியாக வர எனக்கு புக்கை என் கையில் கொடுன்னு நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் 6(1)க்கும் 2(j)க்கும் இருக்கிற வித்தியாசம். நான் வழக்கமாக நகைச்சுவை என்ன சொல்லுவேன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் 6(1) என்பது பிரம்மாஸ்திரம், தூரம் இருந்து தாக்கி எதிரி அடிக்கிற மாதிரி
ரைட்டுங்களா? 2J என்பது நேரடியாக போய் அவன் மண்டையில் போட்டு உதைக்கிற மாதிரி, வஜ்ராயுதம் நேராக போய் அங்கே போய் அடிக்கிற மாதிரி. அதுபோல் இந்த 2 சட்ட பிரயோகம் பயன்படுத்தி 6-1 பயன்படுத்தி இந்த 2Jவையும் பயன்படுத்தி இந்த 5 துறையில் இருக்கிற தகவல்களை பதிவேட்டின் மூலமாக கேட்கலாம். இது உங்களுடைய வழக்கு சிக்கல்களை தீர்க்கும் அல்லது வழக்கு சிக்கல்களை நிலச்சிக்கல்களை தீர்ப்பதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கும். எங்கே போகுதுன்னு சிலருக்கு ஒப்படைப்பட்டா கிடைப்பதற்கான டைட்டிலை உருவாக்கி கொடுக்கும், சிலருக்கு விவரங்களை எடுத்து கொடுக்கும், முழுமையாக எடுத்து கொடுக்கும். ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்திருந்தார், மதுராந்தகத்திலேருந்து அவர் வந்திருந்தார். அவர் அது பஞ்சமநிலம், ஏற்கனவே பல வழக்கு சொல்லி பஞ்சமநிலம். ஆனால் அவர் வழக்கில் பஞ்சமநிலத்தை பற்றி அவர் எழுதலை. ஏன்னா நீ பஞ்சமநிலம் சொன்னால் அதுக்கு ஒரு பேப்பர் வைக்கணும். ஒரு வழக்கில் வக்கீல் அதை பற்றி சொல்லலை. அது ஒரு மோசடி பத்திரம்னு அவர் போட்டிருந்தார். தீர்ப்பு நிற்கல, அவருக்கு தோற்று போச்சு. 2வதும் போட்டார், 2வது மாவட்ட கோர்ட்லேயும் தோற்று போச்சு. அதுக்கப்புறம் தான் வராது, சார் நீங்கள் பஞ்சமநிலம்னு சொல்லி இந்த கிரவுண்ட் எடுத்தால் அது தோக்காத, பஞ்சமநிலம் ரெக்கார்டு. அப்போ நாங்கள் முறையாக இந்த RTI தான் போட்டேன், 2J தான் போட்டேன். 2J போட்டு நான் நேரடியாக ஆய்வு செய்து நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன குறிப்பு இருந்தது. அதாவது பென்சிலில் 15 பார் போட்டின்னு எழுதிருக்கு. நல்லா கவனிங்க, பதிவேட்டில் பென்சிலில் எழுதிருக்கிறது உத்து பார்க்கணும். சும்மா சிகப்பு கலர் பேனால் உத்தரவு மட்டும் இருக்கான்னு பாட்டு போயிருவீங்க. அப்படி போகக்கூடாது. பென்சிலில் நம்பர்களை கவனிக்கணும். 15 பார் போட்டின்னு இருக்கு. 15 போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டின்னு இருக்கு. பென்சிலில் எழுதிருக்கு, சின்னதாக எழுதிருக்கு. 15 பார் போட்டின் என்பது ஒரு ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர். அது ஆதி திராவிடர் நிலத்துக்கு, பஞ்சம நிலத்துக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுத்ததல்ல, கொடுப்பதற்காக ரிசர்வ் செய்யப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதில் ரிசர்வ் செய்யப்பட்டது. அதை நான் பிடிச்சிட்டேன். அந்த பாயிண்டை பிடிச்சி அதில் இருந்து போட்டியில் இருக்கிற தகவல்களை நான் எடுத்து ஒரு 3லிருந்து 4 மாதத்துக்குள்ளே அது டிசி லேண்டுக்கான பேப்பரை எடுத்துட்டேன். இப்போ அவர் வேறு வழக்கு, அது வேறு கிரவுண்டில் காசா பேக்ஸில் வழக்கு போடுவதற்கான வேலை நடக்குது. அப்போ அவருக்கு அந்த கட்சிக்காரர் வராரு, அவருக்கு கிரவுண்ட்ஸை மாற்றி கொடுக்கறதுக்கு கூட இந்த 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 நோக்கம் தெரியும். ஒரப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரப்பம் அப்படின்னு ஒசூர் பக்கத்தில், கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பெரிய நிலக்கிழார் இருக்கார். அவருக்கு பட்டா வந்துருச்சு. ஆனால் அவருக்கு அந்த இடம் பட்டாவே கிடையாது, ஊர் பொது இடம். அவருக்கு பட்டா வந்துடுறது தவறு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் காலங்காலமாக அனுபவிச்சுட்டு வரோம் சார் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் நேரடியாக 2J போட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க, ஆதாரம் நிரூபிக்க முடியல. அங்கே தெளிவாக பென்சிலில் 26A எழுதியிருந்தது. ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் பென்சில்களில் யாராவது ஒரு சீனியர் அதிகாரி, மூத்த அதிகாரி, கலெக்டர்களுக்கு மட்டும் தெரிந்தது போல, கோட்டாட்சியர்களுக்கு மட்டும் புரிவது போல ஒரு மூளையில் நேராக கூட இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல குறிப்பு எழுதி வைப்பாங்க. நான் போகும்போதே நல்லா பவர்ஃபுல் லைட்டோட லென்ஸோடு போகிறேன். அந்த பென்சில் அப்படியே கூர்ந்து பார்த்துட்டேன்னா அதை நான் நோட்ஸ் எடுத்துட்டு நான் வந்துடுவேன். ஆக 2J போட்டு பார்க்குறீங்கன்னா எங்கேயாவது பென்சிலில் எழுதியிருக்கிற குறிப்புகள் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கணும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பர்டைஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எந்த நூலகங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்காது, புரியாது. அப்போ ஒரு பதிவேட்டிலேயே எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பதிவேட்டுக்கு அப்புறம் நம்ம புலப்படத்துக்கும் அதுக்கு வருவோம். இதனை எனக்கு தெளிவாக ஒரு 2 பேர் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துப்பேன். அந்த வழக்கின் மூலத்தை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த ஆவணம் தேவை. இதோட துணையாக உங்களுக்கு என்ன ஆவணம் தேவை அப்படின்னா, இதோட துணையாக புலப்படம் புத்தகம், புலப்பட புத்தகம் இருக்கும். அந்த புலப்பட புத்தகத்தில் நில அளவை துறையினர் ஒரு இடத்த உட்பிரிவு பண்ணி 1 2 பிரிச்சிருப்பாங்க. 3 4 1 கிளப் பண்ணியிருப்பாங்க. இது போன்ற உத்தரவு இருந்திருந்தால் அதில் இது அந்த உத்தரவை சிகப்பு கலர் பேனால எழுதியிருப்பாங்க. உட்பிரிவுக்கு 8A பதிவேடுன்னு பேர், TK 8A பதிவேடுன்னு பேர். அந்த உத்தரவை எழுதியிருப்பாங்க, கிளப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த உத்தரவு நாளைக்கு ஏதாவது ஒரு சர்வே சிக்கல் நில சிக்கல் வருதுன்னா அந்த 8A பதிவேடை நீங்கள் கேட்பது மூலமாக 2014 8A பதிவேடை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை இருக்குது. 2014 கண்டிப்பாக கிடைக்கும்.
சில ஆஃபீஸில் முன்னாடியும் கிடைக்கும். அதனால அந்த 8A பதிவேடை கண்டிப்பாக நாம் ராஜராஜனை மீட் போடுங்களேன். அந்த